இந்த ஆலயத்தில் சுவாமிக்கு தைலாபிஷேகம் நடக்குது. இப்போ நம்ம உடம்புல சில பிரச்சனைகள் இருந்தால் இந்த ஆலயத்தில் சென்று நம்ம தைலாபிஷேகம் பண்ணணும் சுவாமி அப்படின்னு சொல்லி பண்ணிட்டா உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி சுவாமியை தரிசனம் பண்ணிக்கலாம். இங்கே ரொம்ப அழகாக சௌந்தரிய நாயகி தாயாரினுடைய அருள் பாலிக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். சௌந்தரிய நாயகி அப்படின்னு சொன்னாலே அந்த முக பாவனைகளை பார்க்கும்போது நமக்கு சௌந்தரியம் வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்குங்கிறத சாட்சாத் கிடைக்கும் என்பதை ஏற்கனவே இங்கே தவம் செய்த சுந்தரம் சுவாமிகள் இங்கே ரொம்ப நாள் இங்கே தவம் இருந்து இப்போ காரைக்குடியில் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. அதுவும் இந்த ஆலயத்தில் ஒரு சிறந்த சிறப்பு. இந்த தாமிரபரணி ஆறுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆலயத்தில் ஒரு மன்னன் ஒரு கோயிலில் இருந்து இந்த மாதிரி ஒரு சுவாமிகளை பார்த்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தோல் வியாதி இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வியாதி குணமாகிறதுக்கு தாமிரபரணி ஆற்றுல நீங்கள் குளித்து இந்த சிவனை தரிசித்தா உங்களுக்கு குணமாயிடும்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி இதுவும் சரியாயிடுச்சு. இதை சொன்ன முனிவர் யார் தெரியுமா? அகத்திய முனிவர் தான் அந்த மன்னனுக்கு சொன்னது. இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது அகத்திய முனிவர் மன்னனுக்கு சொன்ன விஷயம் நல்லபடியாக நடந்துருச்சு. அந்த மன்னன் ஒரு முறை கங்கைக்கு சென்று இந்த மாதிரி புனித நதியில் நீராடி சிவனை காசிக்கு தரிசிக்க செல்லும் பொழுது அந்த மன்னனுக்கு கங்கை நதி பிரவாகமாக உருவெடுத்து என்ன சொன்னாங்க தெரியுமா? அதாவது நீ தாமிரபரணி தண்ணியில் குளிச்சு உனக்கு இந்த வியாதியெல்லாம் போய் இந்த சுவாமியை தரிசனம் பண்ணதுனால இங்கே வரவேண்டிய வேலை இல்லை. அதனால கங்கைக்கு புனிதமான இந்த தாமிரபரணி நதியில் நதிக்கரையோரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சிவபெருமான மூர்த்தியை தரிசனம் பண்ணுறவாளுக்கு கண்டிப்பாக தோல் வியாதியோ மன கஷ்டங்களோ குறிப்பாக கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல அபூர்வ ஸ்தலமாக இருக்குது. Om Shri Jaya 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 Shakti. Om Jaya
ஜெய ஜெய என தினம் பாடி பணிந்தோம். ஜெகமெங்கும் அமைதியை தா. ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி.